ஹாய், எல்லாருக்கும் காலை வணக்கம். பழைய விளையாட்டெல்லாம் நிறைய பேர் எத்தனை பேர் ஞாபகத்தில் வச்சுருக்கீங்க? அப்போத்த விளையாட்டெல்லாம் இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? விளையாடுவாங்களா? சந்தேகம்தான். ஏன்னா இப்போ செல்ஃபோன் வந்துச்சுல்ல, அதனால் அது விளையாடுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டம். மண் கிடைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் மண் கிடைச்சாலும் அங்கே வீட்டு கட்டிடுறாங்க. நம்மளாம் அப்போ மண்ணில் குச்சி வச்சு விளையாடின அனுபவம் இருக்குது அவங்களுக்கு தான். மண்ணுக்குள்ளே குச்சி புதைச்சி வச்சுட்டு அதை தேடி கண்டுபிடிக்கணும். இந்த பக்கம் ஒருத்தவங்க, அந்த பக்கம் ஒருத்தவங்க. அந்த அனுபவம்லாம் உங்களுக்கு இருக்குங்களா? இவ்வளோதான் விஞ்ஞானம் அதிகமானாலும் அந்த மண்ணில் விளையாடின அனுபவம்லாம் நம்மளை விட்டு மனசை விட்டு நீங்காது. திருவிழாவில் பாட்டு போட்டால் எல்லாருக்கும் நமக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த பெரிய புனலில் பாட்டு போடுவாங்கள்ல கோவிலில், இந்த பாட்டு போட்டாலே நம்ம வீட்டில் ஒருத்தர் பேசுகிறதும் காதில் விளையாடு. எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். வீட்டில் கரகம் வரும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். கோவிலுக்கெலாம் பாவாடை தாவணி கட்டிக்கிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக போன காலெல்லாம் மறந்து போச்சு. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில்லு விளையாடி இருக்கோம். இந்த ஓடை எடுத்து எல்லோரும் தேய்ச்சி 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 அந்த ஓட்டுக்கு அடிச்சுப்போம் பாருங்கள். சில்லு டிசைன் டிசைனாக சில்லு, கலர் கலராக அந்த டைல்ஸில் இருக்க சில்லெல்லாம் கலர் கலராக தேடி வச்சுருப்போம் நாங்கள் சில்லு விளையாடும்போது. அப்புறம் பாண்டி விளையாடுறது, இதெல்லாம் ஒரு சந்தோஷமான நினைவுகள். நினச்சி பார்க்கும்போது இப்போல்லாம் அந்த விளையாட்டு இல்லை. அதெல்லாம் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தது அப்போ விளையாடும்போது. மண்ணில் இந்த குச்சி வச்சு மண் உட்காந்துரும்போது அம்மா கிட்டலாம் அவ்வளோ அடி வாங்குவோம். பாவடையெல்லாம் ஒரே மண், கலர் கலராக வளையல் உடச்சி போட்டு, யார் யார் வீட்டில் வளையல் உடையதை உடனே ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுவோம் இல்லை. அந்த வளையலெல்லாம் சேகரித்து வச்சு அதில் வச்சு கலர் கலராக சேர்க்குறது, பல்லாங்குழி, இதெல்லாம் ஒரு அனுபவம் நம்மளுக்கு. இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தாலும் இனிமேல் கிடைக்காது போல் இருக்குது. இது உங்கள் கூட இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.